என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னை இன்று நீ மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு நெருக்கமான உறவு ஒன்று இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்லப் போகின்றது. உன் மனதை திடப்படுத்தி கொண்டு கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் என்னவென்று கேள். ஏன் தெரியுமா என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எந்த ஒரு இழப்புமே நமக்கு நடக்கிறது என்றால் அந்த இழப்பை நாம் ஏற்றுக்கொண்டும் தாங்கிக் கொண்டும் அடுத்தபடியாக வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும். ஒருவர் சென்று விட்டார்கள் என்றால் எல்லோருமே அவர்கள் பின்னால் செல்ல முடியாதல்லவா? அவர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கின்றது. அவர்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கின்றது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தானே இது யதார்த்தம் அல்லவா? பிறப்பு போலத்தான் இறப்பும். பிறப்பை கொண்டாடுவது போல இறப்பிற்காக வருத்தப்படுகின்றோம். இரண்டிற்குமே வேறுபாடுகள் வேறு. என் குழந்தையே, இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான ஒருவர் செல்ல வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கிறது. ஆனால் இது எதனால் நடக்கப் போகிறது? இவர் யார்? இது என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும்? இது யாரையெல்லாம் பாதிக்கும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, எப்பொழுதுமே எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ சரியாக சிந்தித்தால் அது போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கின்ற எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் நடத்தி தர தயாராக இருக்கிறேன். நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மன உறுதியின்படி உனக்கென சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டே இருக்க முடியுமா? வாழ்க்கை இப்பொழுது முடியுமா, நாளை முடியுமா என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? யாருக்கு விதி முடிகிறதோ அவர்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டியதுதான். அது எப்பொழுது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உன் அப்பன் கருப்பன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லவா? என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை இந்த மனிதனால் தான் அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பவர்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த புரிதலுக்குள் கட்டுப்பட்டு நீ நிற்கின்ற இந்த நேரம், இவரினுடைய பிரிவு உன்னை பெரிதாக பாதிக்காது. அதே நேரத்தில் அந்த இழப்பு உன்னை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எதையாவது நினைத்து நினைத்து நீ யோசித்து கொண்டே, இவர்கள் முன்பு நம்மிடம் அப்படி இருந்தார்களே, இப்பொழுது நம்மிடம் இப்படி பழகினார்களே என்று சொல்லி உனக்கு மிகுந்த வேதனைகளைத்தான் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே உனக்குள் எண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், யாராக இருந்தாலுமே உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் நாம் அதற்காக அந்த நேரம் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவர்களை இங்கிருந்து நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவர்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது. உயிரற்ற உடலாக கிடைக்கின்ற ஒருவரை நாம் எப்பொழுதுமே நம் வீட்டினுள் வைத்திருக்கவோ அல்லது அவர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ தவறான காரியம். இது அவர்களுக்கான உலகமே அல்ல. இந்த உலகத்தில் அவர்கள் நீ இப்படியெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆத்மாக்கள் என்பது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மீண்டும் இங்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதையும் மீறி வந்து விட்டார்கள் என்றால் நரகத்தை விட கொடுமையாகத்தான் இங்கு அவர்களுக்கு சூழ்நிலை இருக்கும். அங்கே சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே நரகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாது. அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, அதன் பிறகு
நீ எல்லா முடிவுகளையும் சரியாக எடுத்து விட்டால் அது போதும். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருந்து வெற்றியினை பெற வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை யோசித்தோம், தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்தோம், இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நிம்மதியை மட்டும் நீ இழந்து விடாதே. உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உறவு என்றால் யாரையெல்லாம் சொல்லலாம்? உன்னை பெற்றோர்களை சொல்லலாம், உன் உடன் பிறந்தவர்களை சொல்லலாம். அதே நேரம் உன்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகளையும் சொல்லலாம் அல்லவா? நாய், பூனை என்று எத்தனையோ உயிர்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இதன் மீது அதிக அன்பு கொடுக்கின்றாய். அப்படியானால் இவர்களும் உன் வீட்டில்தான் இருக்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய எதிரியினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது. உன்னுடைய எதிரி நடந்து கொள்கின்ற விதம் இந்த கருப்பனுக்கு துளியளவும் சம்மதமில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்று சொல்லி நான் எப்பொழுதும் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலுமே நாம் எதிர்பார்த்தது எதுவும் நமக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. நாம் ஆசைப்பட்டது எந்த விஷயத்திற்காக என்பதை தெளிவாக இருந்தோமானால் நம்மால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும். நிச்சயமாக அதிலிருந்து நாம் நமக்கான வாழ்க்கையையும் மீட்டு கொண்டு வர முடியும். உன் இல்லத்தை நோக்கி செய்வினை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் உனக்கு வேண்டாத ஒருத்தியின் கைகளில் இருந்து உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்வினையிலிருந்து உன்னை காப்பாற்ற முதலாவதாக உன் வீட்டு வாசலில் நிற்கின்ற நாய்தான் அதை தாக்கும். என் குழந்தையே, நீ கேள்விப்பட்டிருக்கின்றாயா? நாயின் கண்களுக்கு தீய சக்திகள் எல்லாம் தெரியும் என்று. எதையுமே நாம் சும்மாக சொல்லி வைக்கவில்லை. அத்தனையும் உண்மையான விஷயங்கள் அல்லவா? இப்படி முதலாவதாக வருகின்ற அந்த செய்வினையானது உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து உன்னை அழிக்க முயற்சி செய்வதற்கு முன்பாக இந்த நாயிடம் அது போராடித்தான் உள்ளே வர வேண்டும். ஏனென்றால் தீய விஷயங்களும் செய்வினைகளும் பில்லி ஏவல் சூனியங்களும் உள்ளே நுழையும் பொழுது இந்த 5 அறிவு ஜீவனான நாயானது அதனை எல்லாம் கண்டுபிடித்து விடும். மோப்பம் பிடித்தோ அல்லது அவர்களின் உருவத்தை வைத்தோ அது கண்டுபிடித்து விடும். என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ வருந்தாமல் இனியாவது உனக்குரிய சந்தோஷங்களை நீ முழுமையாக அனுபவிக்க தயாராக இரு. இது முதலில் உள்ளே நுழைவதோடு மட்டுமல்லாமல் பல நாள் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்து விட முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. அதற்கு இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய செயல் என்னவென்றால் அடுத்தவர்களை அழிப்பது, அடுத்தவர்களை நிச்சயமாக அழித்து விடுவது. நாம் ஒருவரை அழித்து விட்டோமானால் அதிலிருந்து நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதே எனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேலையாகத்தான் மாறிவிட்டது. ஆனால் இங்கு இவர்கள் செய்தது என்ன தெரியுமா? இந்த வாயில்லா ஜீவன் உன்னை தேடி வந்த அந்த செய்வினைகளை வழிமறித்து இது பெற்றுக்கொண்டது. அதனால் இன்று இதன் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இன்று இதன் நிலைமை என்ன செய்வது என்று தெரியாமலேயே வருந்தி கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திலும் நாம் எதையுமே பெரிதாக நினைத்து வருந்தி விடாது. நம்மை தேடி வருகின்ற சூழ்நிலை மாற்றங்களை நாம் கவனமாக புரிந்து கொள்வோமானால் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக கண்டுபிடித்து விடுவோம். இந்த செய்வினைகளும் ஏவல் சூனியங்களும் உன் இல்லத்தை தேடி வருவதற்கு என்ன காரணம்? யார் இதனை செய்கிறார்கள்? யார் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்ற பல கேள்விகள் உனக்குள் எழும்பலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவென்று நான் உனக்கு சொல்லவா? என் பிள்ளையே, இது எப்பொழுதும் உள்ளதுதான். ஒரு தீவினை இல்லத்தை நுழையும் பொழுது அங்கிருக்கின்ற வளர்ப்பு பிராணிகளைத்தான் அது முதலில் தாக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று செல்வார்கள் அல்லவா? அது போலத்தான். கருப்பா, இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டாய். நான் இந்த பிராணியை என் உயிருக்கு மேலாக நினைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றேன்.
நீ அதற்கு இப்படி ஒரு கஷ்டத்தை வரவிடலாமா? இது போன்ற நான் செய்த விஷயங்கள், எனக்கு ஒருவர் செய்த செய்வினைகள் இதை தாக்குவது முறையாகுமா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, அதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். அவ்வளவு எளிதில் இந்த கருப்பன் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள். கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டிட வேண்டும். உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணரும் பொழுது, உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது, இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இதற்கு அனுமதி கொடுப்பேனா? ஆனால் கருப்பன் இதற்கு அனுமதி கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னுடைய வீட்டில் வயதான ஒரு நாய் அல்லது வயதான ஒரு பூனை வயது முதிர்ந்து உடல்நிலை கோளாறால் அது இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது என்றால் அதன் மீதுதான் அந்த செய்வினையை தாக்க நான் அனுமதிப்பேனே தவிர, மற்றபடி நல்ல நிலையில் இருக்கின்ற எந்த ஒரு உயிர்களையும் இது அழித்து விடாது. அப்பொழுது கூட அது உனக்கு நல்லதைத்தான் செய்யும். ஏன் தெரியுமா? வயது முதிர்வாலோ அல்லது உடல்நல கோளாறாலோ இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பிராணி, அந்த உயிர் இங்கிருந்து பிரியாமல் வதைபட்டு கொண்டு வேதனைப்பட்டு நிற்கிறது என்றால் அந்த உயிரைத்தான் அது பிரிக்குமே தவிர வேறு எதுவும் அல்ல. கருப்பன் சொல்வது உனக்கு புரிந்ததல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே இல்லத்தின் நிலைவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து நீ எப்பொழுதுமே மனதார வழிபட வேண்டும். வீட்டினுள் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கும் அதை காண்பிக்க வேண்டும். உன் குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம். இதனை நீ சரியாக செய்திருந்தாலே பில்லி ஏவல் சூனியங்கள் என்று எதுவுமே உன் இல்லத்தை நெருங்காது. உன் இல்லத்தை நெருங்கவும் அது எப்பொழுதும் பயப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இதுவெல்லாமும் உனக்கு நடக்கின்ற காலத்தை உணர்ந்து எப்பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல நீ சுத்தமாக இருந்து விட்டாலே போதும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தி நடமாடி விட்டது என்றாலே தீய சக்தி நடமாடாது. தீய விஷயங்கள் உள்ளே நுழையாது. இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். எல்லா நிலையையுமே நீ சட்டென்று புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறதே என்று நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு செய்து தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதியாக நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டாம். எதற்காகவும் கலங்கி புலம்ப வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள். ஏதோ ஒன்று செய்ய போக அது ஏதோ ஒன்றில் போய் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொடுத்து விடும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு சரியாகிவிடும். இப்படி ஒரு சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் கலங்குவதை விட உன் இல்லத்தில் தெய்வ சக்தியை நடமாட வைப்பது எப்படி என்று நீ யோசிக்க தொடங்கு. தெய்வத்தின் நடமாட்டம் இருந்தாலே அங்கு எந்த பில்லி ஏவல் சூனியங்களும் உள்ளே நுழைந்து விட முடியாது. அதற்கு அனுமதியும் கிடையாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இல்லத்தின் வாசலில் தீய விஷயங்கள் எல்லாம் உள்ளே நுழைய முடியாதபடிக்கான பரிகாரங்களை நீ அவ்வப்பொழுது செய்துவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் வீட்டு வாசலின் வெளிப்புற வாசலில் படிகாரத்தை தொங்க விடலாம். திருஷ்டி பொம்மையை வாங்கி கட்டி வைக்கலாம். இப்படியாக எதிர்மறையான விஷயங்கள் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பலவற்றை நீ நிச்சயமாக பயன்படுத்தலாம். என் பிள்ளை, எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை அது கொடுக்க வேண்டும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிந்ததல்லவா? அதனால் எல்லா நிலையும் மாறப்போகிறது என்பதனை புரிந்து கொள். எந்த ஒரு இழப்பும் உன்னை பாதிக்கக்கூடாது.
உன் மனத்தெளிவு அத்தனையையும் உனக்கு சரிபடுத்தி தர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.